Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. கடந்த பல ஆண்டு காலமாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு சமீபத்தில் என் மனதை நெருட வைத்த ஒரு விஷயம் இருக்கு. யார் என்கிட்ட பேச வந்தாலும், மேடம் நான் உங்களுடைய பேச்சுக்கு ஃபேன் மேடம், இப்படி சொல்றவங்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கழுக்குன்னு மனசு. தூங்கும்போது உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறது இல்லை. நான் பல நாளா யோசிச்சிருக்கிறேன், ஐயோ தூங்காம விழிச்சு வேலை செய்யறதுக்கு தானையா பேசுற, பேச்சை கேட்டு தூங்குறங்கிற. இது தொடர்ந்து சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால என்னுடைய தோழி சான்யோ அப்படிங்கிற ஒரு தோழி துபாயில் இருக்கிறா. அவ ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, தோழி பர்வீன், நீ உன் ஆன்மாவிலிருந்து பேசுகிறாய், என் இதயத்தை அது போய் தொடுகிறது. உனக்கு தெரியுமா உன் பேச்சு ஒரு தூக்க மாத்திரை என்று? அதுக்கு அவ விளக்கம் சொல்லியிருந்தா, நாளைய பொழுதை எப்படி சந்திக்க போகிறோம், இவ்வளவு தோல்விகள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று மனம் அலைய பெற்று தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உன்னால் முடியும், நாளை விடியட்டும், எழு என்று சொல்லக்கூடியதாக உன் பேச்சு அமைகிறது. உன் பேச்சை கேட்கிறேன், அமைதி உறுகிறேன். அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் மிக சிறப்பாக சந்திக்கிறேன் என்று அவள் சொன்ன பொழுது என் கடமை இன்னும் கூடியிருப்பதாக நான் கருதுகிறேன். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, இந்த ஹாலில் உள்ள நுழையும் பொழுதே என் மனசுல பிரார்த்தனை ஆரம்பிச்சிடும். இறைவா, என் உதடுகளில் இருந்து உதிர்ந்தக்கூடிய வார்த்தைகளில் ஏதேனும் ஒரு சொல் என் பேச்சை கேட்க காத்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு சொல் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அந்த வெளிச்சத்தோடு அந்த சொல்லை என் உதடிலிருந்து உதிர்ந்து விடுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தான் நான் உள்ளே நுழைந்தேன். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் மாணவ கண்மணிகளே, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அது கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. நான் இங்கே நிறுத்துகிறேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நம்மை நோக்கி இந்த பிரபஞ்சம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது. கவனம் பெற்று மீண்டும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருந்து அந்த சொல்லு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரும் பொழுது 30-40 வருஷம் ஆயிடுது. எவ்வளவு இளமையிலேயே நீங்கள் அதை பிடித்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஜெயிப்பதற்கான சூழலை பெறுகிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், என்னிடத்திலோ விஜயாலயன் சகோதரரிடத்திலோ இந்த முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களிடத்திலோ உங்களுக்கு பாடம் நடத்துகின்றவர்களிடத்திலோ இல்லாத ஒரு பெரும் சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் இளமை, அதுதான் காலம். அதை சரியாக அறுவடை செய்யுங்கள். என்ன ஒரு சோகம் தெரியுமா? என்ன ஒரு சோகம் அப்படின்னா, இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. காலத்தை சரியாக அறுவடை செய்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்கிறார்கள். காலத்தை எப்படி அறுவடை செய்வது? நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் காதுகளில் பல சொற்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. யார் துணிந்தவன்? யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? சொற்களை மிக சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதை உள்ளே செலுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பாடுடையதாக மாற்றுகின்றவன் துணிச்சல் உடையவன். பல பேருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. இந்த உலகத்தில் தோற்கின்றவர்கள் எல்லாம் துணிச்சல் குறைவினால் தான் தோற்கிறார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் தோற்பதில்லை. ஏதோ ஒரு வினாடியில they give up.
இந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற அந்த கடைசி சொட்டு உள்ள வரைக்கும் நாம் ஒன்றை எதிர்ப்பது, எதிர்கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் உங்கள் போரை எதிர்கொள்ள தயாராவீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய போரை எதிர்கொள்கிறீர்களா? ஓ, எங்க அம்மா நல்ல சொல்லா என்ன சொல்லுவாங்க. எனக்கு உங்களுக்கும் தான் சொல்றாங்க, உங்களுக்கும் சொல்கிறார். ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை நிலைகுலைய செய்யும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை எழும்பி உட்கார வைக்கும். என்னுடைய அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. உண்மையா நான் சொல்றேன். இந்த காது இருக்குல்ல, இந்த காதுங்கிற உறுப்பு, கண்ணுங்கிற உறுப்பும் இந்த காதுன்ற உறுப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி இல்லை, எது வேணாலும் வந்து விழும். இந்த காதுல விழுற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவையில்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால் தான் கல்விக்கு கேள்வி செல்வம்னு பேரு, செவிச்செல்வம்னு பேரு. எது எடுத்துக்கணும் எது விளக்கணும்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் துணிச்சல் வரும். இல்லை என்றால் அது ஒரு குருட்டாம்போக்கு தான். நான் சொன்னேன், என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு அல்லது படுக்க போட்டுக்கொண்டு கதை சொல்லுவாள். நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன். கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும். வறுமையினுடைய உச்சம். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால்தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். அதான் ரகசியமே. இவர் சொல்லி கொடுக்காததையா நான் சொல்லிட போறேன். என்ன, உங்களுக்கு சில பறக்கும் கம்பளங்களில் பறக்கின்றவர்களை கொண்டு வந்து அப்படி காட்டிவிட்டு போகிறார் உங்கள் ஆசான். இதுவரைக்கும் 31 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன் பேசுறதுக்காக. ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்போ இங்க வந்துட்டு போற செலவைய கூட விஜயாலயம் தான் கொடுக்கிறார். உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு குழந்தைகளே, உத்தி இருக்கு. நான் அந்த உத்தியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இவர் கேள்வி கேட்கிறாரு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பதில் சொல்லுதுங்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கிறவங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. தனக்கு தெரிஞ்சதை தேவையா இல்லாத இடங்கள்லாம் சொல்லாம எங்க தேவைப்படுதோ அங்க சொல்லி பேர் வாங்குறவங்க பசங்க. சும்மா கிடையாது. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகளை, இரு உனக்காக தானே பேசுறேன், உனக்காக தான் பேசுறேன், இரு. எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பாஸ் பண்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க. நான் ஒன்னு சொல்றேன், நாம நிம்மதியா இருக்கணும்னா அதுங்களும் ஜெயிக்கணும். நாமளே ஜெயிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அது த்ரெட்னிங் ஃபேக்டர் ஆயிடும். அவங்களும் ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான். நான் ஒன்னு சொல்றேங்க, என்னுடைய வார்த்தை இங்கே இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும்னு நான் சொன்னதா சொல்லுவாங்கல்ல, நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் பர்வீன் சுல்தானா கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை, தனி ஒருத்திக்கும் தனி ஒருவனுக்கும் பேசக்கூடியவள். நான் தனித்தனியா பேசுறேன். உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து வீசுகிறேன். இது மூங்கில் காடு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்?
ஏதோ ஒன்று புல்லாங்குழலாக இருக்கு, இங்க தான் இருக்கு, இந்த கூட்டத்தில் தான் இருக்கு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெத்தை என்று சொல்வார்கள். எனக்கு நிறைய துணிச்சல் இருக்கு. ஏன் தெரியுமா? பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும். என் இலக்கை நான் மிக மிக நுட்பமாக நிதானித்து இருக்கிறேன். அதனால் நிதானமாக பயணிக்கிறேன். நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது. நான் பயப்படுவதில்லை. அச்சப்படாமல் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைவது? பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வர ஆசான் நின்று பேசுறார், எல்லாரும் விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. என்ன பண்ணுங்க தெரியுமா? கூர்ந்து பார்த்துட்டுருங்க, இங்க சேர்த்துக்கிட்டுருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி மேலிடத்துக்கு போய் அதிகாரியா வந்து உட்காரணும். அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அங்க உட்காரத்துக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலான்னு இப்படி பார்த்துட்டு